வணக்கம். இன்றைக்கி நம்ம மசாலா சேனல் லைஃப் ஸ்டைலில் ஓமம் வறுத்தரைச்சு எறா இல்லைனா கனவ தீயல் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இதுதான் தேவையான பொருள். நான் கனவை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எறாவும் யூஸ் பண்ணலாம். நான் இது கூட முருங்கை எடுத்துருக்கேன். வறுத்தரைக்கிறதுக்கு இதெல்லாம் தான் நமக்கு தேவை. ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 வரமிளகா, அரை ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் ஜீரகம், 4 பல் பூண்டு, கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கோங்க, இல்லை கசப்பு வந்துடும். 1/4 ஸ்பூன் ஓமம். இது போக எலுமிச்சம் சைஸில் ஒரு புளி எடுத்து வச்சுருங்க, அதை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம மசாலாவுக்கு வேண்டியதெல்லாம் வறுத்துடலாம். வறுக்கிறது ஃபுல்லாக நம்ம லோ ஃப்ளேமில் தான் பண்ண போகிறோம். வரமிளகா, கருவேப்பிலை, இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மல்லித்தூள், ஜீரகம், வெந்தயம், ஓமம், மிளகையும் போட்டு வறுத்துடலாம். இது கூட தேங்காய் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போட்டு வறுத்து எடுத்துடலாம். இந்த தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும், அது வரைக்கும் வறுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா இந்த கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காவை. மசாலா ஆறுற நேரத்தில் நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். சட்டி நல்லா காஞ்ச உடனே ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ணது நல்லாயிருக்கும். கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கூட நான் பூண்டும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே முருங்கைக்காய் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அது கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ இந்த டைமில் நான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதித்து காய்கறி நல்லா வேகட்டும். அந்த நேரத்தில் நம்ம மசாலா வரைச்சிடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு வறுத்து வச்ச மசாலாலாம் சேர்த்துடலாம். அரைக்கும் போது நல்லா மையாக அரைச்சிருங்க. ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நல்ல மையா. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இதில் நம்ம வெந்தயம் ஓமெல்லாம் சேர்த்துருக்கனால வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இது இன்னும் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் மீன் சேர்த்துக்கலாம். இந்த மீன் சீக்கிரம் வெந்துடும். ஸோ ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மீனை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கனவ தீயல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். தீயல் கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.